ஹாய், இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடி. குட்டியாக வாங்கி வச்சது, ஆனால் இவ்வளோ பெருசாகி இப்போ எவ்வளோ மொக்கு வந்திருக்கு பாருங்கள். நிறையா அரும்பு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஜாதி முல்லை செடி. இது சீசன் முடிஞ்சிருச்சு. இது எல்லோ ரோஸ். நிறையா அரும்பு வருது, மொக்கு இருக்குது, பூ பூத்துருக்கு. இது மல்லிகை பூச்செடி. இதுவும் நல்லா பூத்து இப்போது சீசன் முடிஞ்சதுனால பூக்கிறதில்ல. இது ஒயிட் ரோஸ் செடி. இதுவும் இந்த சீசனுக்கு நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. இது வரைக்கும் ஒரு 100 பூ பக்கமாக பூத்துருக்கும். இது ரெட் ரோஸ். அடுத்த செடி பார்த்தா இதுவும் ரெட் ரோஸ் தான். ஆனால் இதில் வந்து இந்த பூ வந்து டார்க் ரெட் ரோஸும் இது லைட் ரெட் ரோஸும் ஒரே செடியில் பூக்கக்கூடிய பூ. அடுத்து சாண்டல். ஸோ இது ஒரே ஒரு பூ தான் வச்சுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரஞ்சு ரோஸ். ஆனால் இது இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. ஒரே ஒரு அரும்பு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்னொரு செடி இருக்குது, பிங்க்கு. ஸோ பேபி பிங்க், அந்த பிங்க் கலர் ரோஸு. இதுவும் வந்து நிறையா பூ பூத்துருக்கு. இன்றைக்கும் ஒரு பூ இருக்குது. அடுத்து இப்படியே வந்தோன்னா இது லெமன். இது செடியிலேயே காய்க்கக்கூடிய லெமன். இதுவும் சீசன்னால் எந்த பூ கூட இல்லை இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பெரிய லெமன் செடி. ஸோ இதுவும் நிறையா காய் காய்ச்சது. ஒரு 100 காய் அந்த பக்கமாக காய்ச்சிருக்கும். பட் இப்போ வந்து சீசன் இல்லைங்கிறனால எந்த ஒரு பிஞ்சு கூட இல்லை இதில். பட் சீசன் டைமில் நல்லா ஒரே ஒரு காய் இருக்குது. சீசன் டைமில் நல்லா காய்க்கக்கூடியது. அப்படி இந்த சைடு பார்த்தோன்னா கிணறு. இந்த கிணத்துக்கிட்ட வந்து ஒரு செடியில் தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. அது பாருங்கள் எவ்வளோ கூடு கட்டியிருக்குன்னு. அழகழகாக கூடு கட்டியிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த குருவிகள் பறந்து வந்து அதனோட கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சீசனுக்கு இங்கே இருக்கும், இன்னொரு சீசனுக்கு பனைமரம் அந்த சைடு போயிடும், மறுபடியும் இங்கே கூடு கட்ட வந்துருச்சு. அப்படியே இந்த சைடு போனோம்னா நம்மளுக்கு கொய்யா மரம் இருக்குது. பெரிய கொய்யா மரம். ஒரு குருவி கொண்டு வந்து போட்ட கொய்யா செடி தான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய மரமாக மாறிடுச்சு. இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அது இனிமேல் வர்ற சீசன் தான் வந்து அதுக்கு சீசன் நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பிஞ்சுகள் வச்சுருக்கு. இங்கே பார்த்தாவே தெரியும், குட்டி குட்டி பிஞ்சுகள். நிறைய பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பெரிய பெரிய பழமாக பழுக்கும், ஒரு வருஷம் பார்த்தா ரொம்ப சின்னதாக போயிடுது. இது எதனாலன்னு தெரியல. மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டு. கிட்டத்தட்ட தென்னை மரத்தோட 3/4 ஹைட்டுக்கு இது போயிடுச்சு. இவ்வளோதான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.